என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. குடும்பம் என்றைக்கும் கையை விட்டுரும். அப்போ 2 கையில் வந்து கடவுளை பிடிக்கணும். இப்போ குடும்பம்னு சொல்கிறாங்க, ஆனால் குடும்பம்னா என்னன்னு தெரியாமக்கிறாங்க. நல்லா யோசிப்பா, குடும்பம்னா என்ன? பொண்டாட்டி பிள்ளை குடும்பம். சரி. குடு இன்பம். புருஷன் வந்து பொண்டாட்டி இன்பத்தை தரணும், பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு இன்பத்தை தரணும், பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு தரணும். சண்டை வருமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். குடு இன்பம்னு சொல்லி கொடுத்தா யாருன்னா சண்டை வருமா? ஆனால் நம்மளால என்ன பண்ணுறாங்க, குடு இன்பம் எடு இன்பம்ன்றாங்க. பொண்டாட்டி எனக்கு இன்பமாக கொடுக்கணும்னா இது ஆகுமா? புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு இன்பமே கொடுக்கணும்னு நினைக்க அது நியாயமா? பிள்ளைங்க நாம் நினைக்கிற மாதிரி இப்படி யோசிச்சு பாருங்கள். குடும்பம் அப்படின்னா கொடுக்குறத மட்டும்தான் செய்யணும், வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. குடும்பம் ஒரு நாள் எட்டி சீக்கிரமாக வச்சு போடுது. 50 வருஷம் உதைக்க கூட 30 வருஷத்துக்கு வச்சு திருத்தி போடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? இனிமேல் வந்து குடும்பம்னு முடிஞ்ச வரைக்கும் குடும்பம் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்கும் வந்து அவங்கவுங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ண முடியும், என் புருஷனுக்கு என்ன பண்ண முடியும், என் பொண்டாட்டிக்கு என்ன பண்ண முடியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ண முடியும், அப்படி யோசிக்க பாருங்கள். குடும்பம் வந்து பிக்காது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் திருத்தி விட்டுறப்ப நம்ம கடவுள் பிடிச்சிக்கலாம். ஐயா எப்பயுமே குடும்பத்தை விட்டுவான்னு சொல்லவே இல்லை. அதனால் குடும்பத்தை விட்டுலாம் யாரும் வர வேணாம், குடும்பத்தை கெட்டியாக பிடிங்க. ஆனால் நீங்கள் இன்பத்தை கொடுங்க. பொண்டாட்டி என்ன நினைக்கலாம் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாரு, சண்டையே வராது. புருஷன் என்ன நினைக்கிறோம் அது மாதிரி பொண்டாட்டி நினைப்பார், அது சண்டையே வராது. பிள்ளைங்க என்ன நினைப்பா அது நினச்சா அது சண்டையே வராது. ஆனால் அது யாரும் செய்ய தயாராக இல்லை. இனிமேல் என்ன எல்லா குடும்பம்ன்ற ஒரு கையிலையும் ஆண்டவன்ற ஒரு கடவுளை திட்டினாலும் சரி திட்டலாம் சரி கடவுள் கை பிடிச்சி கூப்பிட்டுக்குவோம். நீங்கள் குடும்பத்தை மட்டும் தான் நல்லா பிடிக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு கடைசியில் திருத்திடும் ஐயா சொன்ன மாதிரி. அப்போ வந்து 2 கையில் கடவுள் பிடிச்சிங்க. அது வரைக்கும் குடும்பத்தை விட்டுறாதீங்க. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. ஒரு மனுஷனுக்கும் 3 பசி இருக்கு. முதல் பசி வந்து வயிற்று பசி, 2வது வந்து காம பசி, 3வது வந்து ஞான பசி. எல்லாரும் காம பசியிலே அடங்கி உக்காந்துறாங்க, யாரும் ஞான பசிக்கு வரமாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த பாதிக்கு வந்தவங்க பூரா ஞானத்தை தேடி, அதாவது இப்ப வந்து இதை டச் பண்ணாவே யோகத்துக்கு டச் பண்ண மாதிரி, யோகத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் ஞானம், ஞானத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் சித்தர், ஒரு படியா மேலே ஏறி போகும். ஆனா அதுக்கு பல ஜென்மங்கள் தேவைப்படும். அதுக்கு இதை விடாம கரெக்டா பண்ணும்போது அதை நம்ம அடையலாம். எல்லாரும் வந்து ஒருத்தரும் வந்து இந்த ஒரு பாதை கடந்து தான் மேலே ஏறினாலும் 8 உடனே மேலே போக முடியாது. அதனால வந்து கூடுமான வரைக்கும் நல்லா பாடம் பண்ணுங்க. அதாவது வந்து முதல்ல உடல் பசி, அது ஒரு பிணி மாதிரி, அது அப்பப்போ சாப்பாடு வந்து போட்டு தீர்த்து அதை தீர்த்துருங்க. அப்புறம் காமத்தை அதையும் கடந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அறிவு பசின்ற ஞான பசி தேடி, அது வந்து ஞான பசி அடங்குற வரைக்கும் நம்ம தேடிதான். ஞான பசி அடங்குறது அவ்வளவு சீக்கிரமா அடங்காது.